பாத்தியா எவ்வளவு சரி நான் வரேன் ஊருக்கெல்லாம் தந்தி விடுத்தியா உங்க அம்மா மீனாட்சி அம்மாள் பேருக்கு ஒரு தந்தி கொடுத்தேன். உங்க மாமனார் பாண்டவரங்கம் பிள்ளை அவருக்கு ஒரு தந்தி கொடுத்தேன். ஏன்பா மாமனார் கொடுத்தா மகளுக்கு சொல்ல மாட்டாரா? என்னப்பா நீ இதெல்லாம் சிக்கனம் பாத்துக்கிட்டு எங்க மாமாவை விட மாமா மகதாப்பா முக்கியம். கரெக்டா ஒரு மாதிரி தனக்கு அத்தான் தனியா தேதி சொல்லி அனுப்புனேன்னு கோவிச்சுப்பான். அப்புறம் நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு சமாதானப்படுத்தி வைக்கணும். சமாதானப்படுத்தினா என்னப்பா முறை பெண்ணு தானே அப்பதான் இந்தாப்பா இரும்பட்டி சாரி பத்திரமா வச்சுக்க. எஸ்டேட் வருமானத்தெல்லாம் நம்பர் 1 அக்கௌண்ட்ல போட்டு இந்த கோலாலம்பூர் கோவிந்த மேனன் சிங்கப்பூர் சுந்தர் சிங் இவங்க கிட்ட இருந்து 3.5 லட்சம் வர வேண்டியிருக்குது. அதை அப்படியே வாங்கி பிக்சட் டிபாசிட்ல போட்டு. ஆமா இந்த ரப்பர் தோட்டம் என்னாச்சு? 5 லட்சத்துக்கு குறைய மாட்டேன். பரவாயில்ல வாங்கிடு. இன்னும் எது விலைக்கு வருதோ அதெல்லாம் வாங்கிக்கிட்டே இரு. பணத்தை பத்தி நீ கவலையே போடாத. ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்து போயிட்டான். ஏன்னா வள்ளுவர் தமிழ் கல்லூரிக்கு ஒரு 20,000 ரூபாய் கொடுக்க அதை மறந்துடாம கொடுத்துரு. அதோட சிங்கப்பூர் ஆஸ்பத்திரியில வார்டு கட்டுறதுக்காக வேண்டி ஒரு 10 ஏக்கர் நிலம் பேசியிருக்கேன். அதுக்கு பணத்தை கட்டிடு. அப்புறம் சாதைகள் உணவு விடுதி நிதிக்காக ஒரு 30,000 அனுப்பிச்சிரு. இதெல்லாம் முக்கியமான விஷயம் மறந்து பண்ணிக்க. ஆமா நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? ஏன் எப்படியும் ஊர்ல இருக்கிறதுக்கெல்லாம் நிதி கொடுத்துட்டா நாம எவன் கிட்ட போய் நிதி வாங்குறது? இதெல்லாம் கவர்மெண்ட் செய்கிற வேலையை போய் நீ செஞ்சு இதுக்கெல்லாம் எவ்வளவு பணம் ஆகும் தெரியுமா உனக்கு? என்னப்பா நீ பணம் 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 புத்திரைய சாகுற மனுஷனுக்கு பணமா பெருசு? பணம் தான் பெருசு. தெரியாம சொல்லிருக்காங்க பெரியவங்க. பணம் பந்தியில குணம் குப்பையில. நோ 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 யூ ஆர் ராங் மாசலாமணி. நல்ல பத்து தர்மம் செய்யறதுனால பேர் வந்துடும் பாக்குறியா? ராங். ஓவரா தர்மம் செஞ்சவன் எவனும் ஊருப்பட்டதில்ல. 50,000 ரூபாய் கடன் கொடுத்தாலும் 10 ரூபாயாவது திரும்பி வரும். லட்ச ரூபாய் தர்மம் பண்ண ஒரு நயா பைசா திரும்பி வராது. சும்மாரு. எப்பவுமே நல்லவங்க பணத்தை மதிக்கவே மாட்டாங்க. அப்பேற்பட்ட நல்லவன் பணம் இல்லாம இருப்பான். குணத்தின் அருமை தெரியாம நீ பேசுற. பணத்தினுடைய பெருமை நீ தெரியாம பேசுற. குணம் தான் பெருசுங்கிற. நான் பணம் தான் பெருசு இல்ல குணம் தான் பெருசு. குணம் பெருசுன்னு சொல்லாது நல்லதுன்னு சொல்லு. மகாத்மா காந்தி கொடுத்தா நல்லது. எல்லாம் வச்சு தெரியாது தெரியும்பா. சீக்கிரம் புறப்படு.